எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார், அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இப்போ பார்த்துட்ருக்குறோம். இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ் மாதம் அப்படின்றது ஆனி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஜூலை மாதம் அப்படின்றது 31 நாட்கள். சரிங்களா? அப்போ இந்த ஜூலை மாதம் 31 நாட்கள். அப்போ இந்த ஜூலை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூராட நட்சத்திரம் 4ஆம் மாதத்தில் தனுசு ராசியில் மீன லக்னத்தில், அது போக பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய திசையில் 264 டிகிரியில் தான் இந்த ஜூலை மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் மேச ராசியாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் பகவான். மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 1வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும், அதாவது மேச ராசி விருச்சக ராசி, இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. இப்போ அவர் எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல அவர் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். பொதுவாக உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில், அதாவது தனஸ்தானம் கூட சொல்லலாம், உட்காந்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அற்புதமான வாய்ப்பு. அப்போ இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்போ இந்த மாதம் 31 நாட்களுமே செவ்வாய் பகவான் எங்கே இருப்பார்னு பார்த்தா ரிஷப ராசியில் தான் இருப்பார். அதாவது உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் தான் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய் பகவான் அப்படின்றது 2ஆம் இட குடும்பஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால மேச ராசிக்கு நிறைய இந்த மன அழுத்தங்கள் நிறைய இருந்திருக்கும். மன அழுத்தன்றது வேலை இருந்தும் வளர்ச்சி இல்லாமல், குடும்பம் இருந்தும் நிம்மதி இல்லாமல், கணவன் மனைவிக்குள்ளார மன சங்கடத்தோட நிறைய பேருக்கு வேலை பறி போய் நிம்மதி இல்லாத வாழ்க்கை, கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி. இப்படி இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம், அதாவது எனக்கு தெரிஞ்சு ரெட்டை வாய்ப்புன்னு சொல்லுவேன், 2 வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இதுக்கு முதல் சான்ஸ் என்னன்னா, உங்கள் ராசியாதிபதி 2வது வீட்டில், அது குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். இது யாராலுமே நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி சூப்பராக உட்காந்துருக்கிறார், அதுவும் சுக்கிரனுடைய வீட்டில். சரிங்களா? இப்படி உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் போன மாதத்தை விட இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். சரிங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது 2வது சுக்கிரன், 2வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான், அவர் உங்களுக்கு இருக்கக்கூடியது 4வது வீட்டில் உட்காந்துருக்கார். அப்போ உங்களுக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம். பொதுவாக மேச ராசிக்கு கலஸ்திர காரகன் யாருன்னாவே சுக்கிரன் தான். திருமணத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உட்காந்துருக்கக்கூடியது இப்போ 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். சுகஸ்தானம்னாலும் சொல்லலாம், மாதிரஸ்தானம்னு சொல்லலாம். அப்போ சுக்கிரன் போய் உங்களுக்கு 2ஆம் இடத்துல அதாவது 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு. உங்களுக்கு கலஸ்திரக்காரன் போய் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது நல்ல வாய்ப்பு. சரிங்களா? அப்போ அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் தேதி வரைக்கும் தான் 4வது வீட்டில் இருப்பார். அப்போ 4ஆம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 4வது வீட்டில் இருந்து உங்களுக்கு 5வது ராசிக்கு சிம்ம ராசிக்கு மாறுறாரு. அப்போ சிம்ம ராசிக்கு போய் சுக்கிரன் போய் உட்காரும்போது நாம் என்ன சொல்கிறோன்னா, சூரியனுடைய தொடர்பு கொள்ளும்போது அது என்ன சொல்கிறோன்னா சுக்கிரன் ஆதித்ய யோகம். அப்போ சுக்கிரனுடைய ஆதித்ய யோகம் அந்த இடத்துல ஏற்படும் போது கிட்டத்தட்ட 4ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வீட்டில் போய் சுக்கிரன் உட்காரும்போது, குறிப்பாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மராசி தான். அப்போ உங்கள் தனக்காரகனும் உங்களுடைய கலஸ்திரக்காரகனும் அவர் போய் உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் போய் உட்கார்றது 4ஆம் தேதிக்கு மேலே இது எதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு நல்லாயிருக்கும். குழந்தை வரன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு 4ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் புத்திர பாக்கியத்துக்கு இது நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்தது புதன் பகவான்.
உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்துக்கும் 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் உட்காந்துருக்கக்கூடிய இடம் பாருங்க, அவருமே உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 4ஆம் இடம் சொல்றது வந்து சுகஸ்தானம்னு நம்ம சொல்றோம், மாதிருஸ்தானம்னு சொல்றோம். ஆனால் 4ஆம் வீடுன்னு சொல்றது வந்து புதனுடைய தாய் வீட்டில் உட்காந்துருக்கார். புதனுடைய அம்மா வீடு தான் கடகராசி, அதாவது சந்திரன் தான் புதனுடைய அம்மா. அப்போ தன்னோட தாய் வீட்டில் போய் புதன் உட்காந்துருக்கிறது இது வந்து நல்ல விஷயம். ஆனால் புதன் பகவான் என்ன இருக்கிறாருன்னா, இந்த மாதம் பிறக்கும் போதே அவர் வக்கரத்தில் வந்து பிறந்ததுனால இது வந்து உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி அவர் போய் உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சதுனால, அதாவது குழப்பங்கள் கலந்த வாழ்க்கை. எப்படி சொல்கிறேன்னா, முடியும் அப்படின்ற முயற்சி நீங்களே சொல்லுவீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற கேள்வியை நீங்களே சொல்லுவீங்க. எதாக இருந்தாலுமே அட்வான்ஸாக திங்க் பண்ணுவீங்க. ஏதோ நஷ்டமாயிட்டா, இல்லை இது ஏதோ இறங்கி நமக்கு நஷ்டமாயிட்டா, இந்த மாதிரி அதாவது கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களே, அந்த உடைய சூழல் கண்டிப்பாக இருக்க செய்யும். ஏன்னா புதன் வந்து புத்திக்காரகன். நம்மளுடைய மைண்டு வந்து எந்த அளவுக்கு சிந்திக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறவர் யாருன்னா புதன் தான். அந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து என்னவாயிட்டார் அப்படின்னா வக்கரத்தில் இருக்கிறார். அப்போ புதன் பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது அந்த வக்கரம்ன்றது 7ஆம் தேதி போய் பார்க்கும்போது மிதுன ராசிக்கு வரார். 4ஆம் இட சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன், அதாவது 7ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு தன் சொந்த வீட்டுக்கே வரார். சொந்த வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம், அற்புதமான வாய்ப்பு. ஆனால் சொந்த வீட்டுக்கு வந்தும் புதன் வந்து என்ன பண்ணுறாருன்னா வக்கரத்திலேயே வந்து வக்கரத்திலே உட்காந்துக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட இது எத்தனை தேதி வரைக்கும் நல்லா இல்லைன்னா 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இல்லை. ஏன்னா 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்துக்கு அதிபதி, ஏன்னா 3ஆம் இடம்னா தைரியஸ்தானம், தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் வந்து சுகஸ்தானத்தில் வக்கரத்தில் இருந்து 3ஆம் இட தைரியஸ்தானத்துக்கே வந்து 24ஆம் தேதி தான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்போ அது வரைக்கும் என்னென்னா முயற்சியும் எடுப்பீங்க, அதுக்கு உண்டான தோல்விகளோ பயமோ மனசில் ஒரு கேள்விகளோ உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகன்றது ஒன்று இருக்குல்ல, அதை பார்த்துட்டு நீங்கள் செய்கிறது இது நல்லது. ஏன்னா புதன் பகவான் 24ஆம் தேதி வரைக்கும் அவர் கெட்டு போயிட்டார், அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன், உங்களுக்கு புத்திர காரகனே யாருன்னா சூரியன் தான். 5ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் தான் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. அந்த சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். தைரியஸ்தானத்தில் போய் சூரியன் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. அப்போ தைரியஸ்தானத்தில் போய் சூரியன் உட்காந்துருக்கிறது இது எத்தனை தேதி வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தைரியஸ்தானத்துலேயும், 17ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கும் போகக்கூடியது. இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலம் தான், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு படம், சரிங்களா? ஏன்னா சூரியன் தான் ஹெட்வெயிட், அவர் தான் தலைமை பொறுப்பு. சூரியன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கிறார், சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு 4ஆவது வீட்டில் அவர் வந்து சுகஸ்தானத்தில் அது உச்சத்தில் இருக்கிறதுனால, ஆனால் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதாவது இந்த சொத்து, வீடு, கல்யாண மண்டபம், அப்பார்ட்மெண்ட்டு, பில்டிங் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டு, அதாவது கட்டிடத்துக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது செய்யணும்னு எண்ணம் இருந்ததுன்னா அதை துணிஞ்சு பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு பார்த்தீங்களா? சனி வந்து 12ஆம் இடத்துல உங்களுக்கு இப்போ விரைய சனியாக இருந்தார் இல்லைங்களா? ஆனால் சனி பகவான் உங்களுக்கு இந்த மாதம் 27ஆம் தேதி சனி என்ன பண்ணுறார் அப்படின்னா வக்கரமாகிறார். அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க, சனி பொறுத்த வரைக்கும் கெட்டது பண்ணிட்டு இருந்தார்னா அவர் வக்கரம் அடையும் போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அதாவது முன்னாடி போகக்கூடிய சனி அவர் பின்னாடி வருவார். இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி சனி வந்து வக்கரம் அடைகிறார். அதாவது மீன ராசியிலேயே இருந்து மீன ராசியிலேயே சனி வக்கரமாகிறார். 27ஆம் தேதி இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்கரம் அடைகிறவர். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த 2026 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 107 நாள், சுமார் ஒரு 3.5 மாத காலம் சனி பகவான் மீன ராசியில் வக்கரம் அடைகிறது. உங்களுக்கு இந்த 7.5 சனியில் விரை சனி நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய தாக்கம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். அப்போ உங்களுக்கு வந்து இது ஒரு கேப்புன்னு வச்சுக்கலாம்.
கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இப்போ வந்து உங்களுக்கு இடைவெளி கொடுக்குறாரு. அதனால் சனி பகவானதை எனக்கு தெரிஞ்சு மேசராசிக்கு ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ காலமாகவே கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். எங்கேயுமே ஜாதகம் பார்த்தாலும் எந்த பொது பலன் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எதில் போய் நீங்கள் பார்த்தாலும் மேசராசியா 7.5 சனி, 7.5 சனி இல்லையா, விரை சனி, நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க இந்த சனி வந்து வக்கரம் ஆகக்கூடிய தருணம் மேசராசிக்கு சூப்பராக இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட சனி வந்து இன்னொரு 3.5 மாத காலம் உங்களுக்கு ஒரு இடைவெளி கொடுத்துருக்கிறாரு. அதாவது அவங்கவுங்க இண்டிவிஜுவலான ஜாதங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்றதை தெரிஞ்சு அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் வராது. சரிங்களா? நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்கிறாருன்றது தான் மறக்க முடியாத உண்மை. அதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.